ஹலோ எவ்ரிவான். இப்போ நம்ம தூத் மே பானின்ற லெசன் கூடிய சாரம்ஷம்ல தான் எஸ்ஏஸ் தான் பார்க்க போகிறோம். கஹானிகா சாரன்ஸ் லெசன் 2 பேஜ் நம்பர் 99ல் இருக்குது. ஏக் வியாபாரிதா ஏக் வியாபாரிதா ஒரு வியாபாரி இருந்தான். வஹ் தூத் கா வியாபார் கர்த்தாத்தா வஹ் அவன் தூத் கா வியாபார் பால் வியாபாரம் கர்த்தாத்தா செஞ்சான். வஹ் தூத் மே ஆதா பானி மிலாக்கர் பேச்தாத்தா வஹ் அவன் தூத் மே பால்ல ஆதா பானி பாதி தண்ணியை மிலாக்கர்னா சேர்த்துட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பேச்தாத்தா வித்தான். ஓகே வஹ் தூத் மே ஆதா பானி மிலாக்கர் பேச்தாத்தா அவன் பாலில் பாதி தண்ணியை சேர்த்துட்டு வித்தான். ஓகே ஏக் வியாபாரி தான் ஒரு வியாபாரி இருந்தான். வஹ் தூத் கா வியாபார் கர்த்தாத்தா அவன் பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான். வஹ் தூத் மே ஆதா பானி மிலாக்கர் பேச்தாத்தா அவன் பாலில் பாதி தண்ணி கலந்து வித்துட்டு இருந்தான். ஏக் தின் ஒரு நாள் வஹ் அவன் ஏக் படி ரகம் லேக்கர் அதாவது ஒரு பெரிய ரெஸ்ட் எடுத்துட்டு காய் அதாவது மாடு கரிதுனே பஜார் கயா காய்னா மாடு, கரிதுனே அப்படின்னா வாங்குறதுக்காக, காய் கரிதுனே மாடு வாங்குறதுக்காக பஜார் கயா கடைக்கு போனான். ஓகே ஸோ ஏக் தின் ஒரு நாள் அவன் ஏக் படி ராக்கம் லேக்கர் ஒரு பெரிய ரெஸ்ட் எடுத்துட்டு காய் கரிதுனே பஜார் கயா அவன் என்ன பண்ணா மாடு வாங்குறதுக்காக பஜாருக்கு போனான். ராஸ்தேமே அப்படின்னா வழியில உஸ்னே அவன் ஏக் தாலப் தேக்கா ஒரு பாண்டை பார்த்தான். ராஸ்தேமே வழியில உஸ்னே அவன் ஏக் தாலப் தேக்கா தாலப்னா குட்டை குளம்ன்றலையோ பாண்ட் அது ஒரு பாண்டை பார்த்தான். ஓகே ஒரு குளத்தை பார்த்தோம், குட்டை குளம்ன்றாலும் அதை பார்த்தோம். ஸோ உஸ்னே அவன் தாலாப் மே நஹாக்கர் தோடி தேர் ஆரம் கர்னா சாஹா உஸ்னே அவன் தாலப் மே நஹாக்கர் அதாவது தாலப்ல குளத்துல குளிச்சுட்டு, நஹாக்கர் அப்படின்னா குளிச்சுட்டு, தோடி தேர் அப்படின்னா கொஞ்ச நேரம், தோடி தேர் அப்படின்னா கொஞ்ச நேரம், ஆரம் கர்னே சாஹா ஆரம்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக விரும்பினான். அவன் என்ன பண்ணான், அவன் தாலாபை பார்த்துட்ட பிறகு உஸ்னே அவன் தாலாபே நஹாக்கர் குளத்துல குளிச்சுட்டு, தோடி தேர் கொஞ்ச நேரம், ஆரம் கர்னா சாஹா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக விரும்பினான். வஹ் ருப்பியே கே தேலி கோ நீச்சே ரக்கர் தாலாபே நஹானே உத்தரா வஹ் அவன் ருப்பியக்கே தேலிக்கே நீச்சே ருப்பியன காசை ருப்பியன என்னது காசை தேலிக்கே நீச்சே தேலிக்கோ நீச்சே தேலினா அப்படி பேக்குன்னு அர்த்தம். ஸோ தேலிக்கோ நீச்சே அப்படின்னா பேகுக்கு கீழே அவன் என்ன பண்ணா காசை பேகுக்கு கீழே ரக்கர் வச்சுட்டு தாலாப்மே நஹனே உத்தரா தாலாப்மே அப்படின்னா பாண்ட்ல குளத்துல நஹானே உத்தரா குளியல் எடுத்துக்கிட்டான். ஓகே உத்தரா அப்படின்னா எடுத்துக்கிட்டான், குளியல் எடுத்துக்கிட்டான். டேக் ஷவர்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான். ஓகே டூக் ஷவர். வஹ் ருப்பியேக்கே தேலிக்கோ நீச்சே ரக்கர் அவன் காசை தேலிக்கோ நீச்சே பேகுக்கு கீழே ரக்கர் வச்சுட்டு தாலாப்மே குளத்துல கொட்டு களத்துல நஹனே உத்தரா குளியல் எடுத்துக்கிட்டான். தாலாப் கே கினாரே அப்படின்னா ஓரம்னு அர்த்தம், கரையோரம் சொல்கிறோம். தாலாப் கே கினாரே ஏக் பேடு தாலாப் கே கினாரே அதாவது இந்த குட்டை இருக்கிற குளம் இருக்கு இல்லையா அந்த பாண்டுக்கு கரையோரமா ஏக் பேடு ஒரு மரம் இருந்தது. உஸ்பர் அது மேல ஏக் பந்தர் ரஹுதாத்தா ஒரு குரங்கு வாழ்ந்துட்டு இருந்தது. ஏக் பந்தர் ரஹுதாத்தா ஒரு குரங்கு வாழ்ந்துட்டு இருந்தது. ஓகே நெக்ஸ்ட் वह बंदर तेली को खाने की चीज समझाकर ऊपर ले गया. वह बंदर அந்த குரங்கு தேலிக்கோ அந்த பேக்ல காணிக்கே நீச்சே அப்படின்னா காணே அப்படின்னா சாப்பிட்ற சீஸ் அப்படின்னா நடத்தோம்னா பொருள், காணேக்கே சீஸ் அப்படின்னா சாப்பிட்றக்கூடிய பொருள், சம்சாக்கர் அப்படின்னா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது. ஓகே சம்சா அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டு, அதாவது வகுப்பந்து அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு பேக்கில் காணேக்கே சீஸ் சாப்பிட்ற தின்பண்டம் இருக்குன்னு சம்சாக்கர் புரிஞ்சுக்கிட்டு ஊப்பர் லேகையா ஊப்பர்னா மேலே லேகையா எடுத்துச்சு. அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு பேக்கில் சாப்பிட்ற பொருள் இருக்குது, காணேக்கே சீஸ் சாப்பிட்ற பொருள் இருக்குன்னு சம்சாக்கர் புரிஞ்சுக்கிட்டு ஊப்பர் மேலே லேகையா எடுத்துக்கிச்சு. நெக்ஸ்ட்டு இஸ்ஸே தேக்கர் இதை பார்த்துட்டு வியாபாரி டர்கயா வியாபாரி பயந்துட்டான். இஸ்ஸே தேக்கர் வியாபாரி டர்கயா இதை கேட்டுட்டு இதை பார்த்துட்டு வியாபாரி பயந்துட்டான். उसने बंदर को डराया और धमकाया अदा उसने அவன் பந்தர் கோ குரங்க டராயா அவர் தம்காயா டராயா அப்படின்னா பயமுடுத்துனா, தம்காயா அப்படின்னா
இமிட்டேட் பண்ணா, அது பண்ணுறதையும் இவனும் பண்ணி காமிக்க, இமிட்டேட் பண்ணுறது. ஸோ அவன் பயமுடுத்தினா நெக்ஸ்ட் இமிட்டேட் பண்ணான். लेकिन ஆனா பந்தர் நே இஸ்கி कोई प्रवाह नहीं की, பந்தர் நே குரங்கு என்ன பண்ணுது, பந்தர் நே இஸ்கி இதுக்கு, கொய் பிரவாகனா கொஞ்சம் கூட கேர், ஓகே கொஞ்சம் கேர், பிரவாகனா கேர் பண்ணுறது, கன்சிடர் பண்ணுறது, நஹிகி அந்த இதை பார்த்துட்டு குரங்கு என்ன பண்ணுது, கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கல. ஓகே, உஸ்னே रुपये के தேலி கோ கோலா, உஸ்னே அவன் ருப்பியே கே தேலி பேக் இருக்கு இல்லையா, ஒரு காசு இருக்கக்கூடிய பேக்கை கோலா திறந்தான். அவன் என்ன பண்ணான், காசு இருக்கக்கூடிய பேக்கை வந்து ஓப்பன் பண்ணான், திறந்தான், கோலா திறந்தான். ஏக் ருப்பையா பானி மே டாலா, ஏக் ருப்பையா ஒரு காசு காயினை, பானி மே டாலா தண்ணியில போட்டான், பானி மே தண்ணியில, டாலா போட்டான். ஃபிர் தென் அடுத்து ஏக் ருப்பையா ஒரு ரூபாய ஜமீன் பர் டாலா, ஜமீன் பர் டாலா அதாவது நிலத்துல போட்டான், ஜமீன் பர் நிலத்துல போட்டான், கிரவுண்ட்ல போட்டான். இஸ் பிரகார் இது போலவே, இஸ் கதரா, இஸ் பிரகார் எல்லாம் ஒண்ணுதான், இஸ் பிரகார் இது போலவே பந்தர் நே குரங்கும் தேலிக்கு ஆதி ருப்பியக்கோ பானி மே டாலா, தேலி பேகுடைய ஆதி ருப்பி அப்படின்னா அதிகமான காசு, சாரி ஆதி அப்படின்னா பாதி. ஸோ தேலிக்கே ஆதி ருப்பியே, தேலியோட பேகுடைய பாதி காசை பானிமே டாலா தண்ணியில் போட்டுச்சு. और एंड ஆதி ருப்பையேக்கோ ஜமீன் பர் டாலா, ஆதி ருப்பையே அப்படின்னா பாதி காசை, ஓகே பாதி காசை ஜமீன் பர் டாலா ஜமீன் மேலே போட்டுச்சு. அதாவது இசே பிரகார் அவன் என்ன பண்ணா, ஏக் ருப்பியே பானி மே டாலா, ஃபிர் ஏக் ருப்பியே ஜமீன் பர் டாலா, அவன் என்ன பண்ணான், ஒரு காசை வந்து தண்ணியில் போட்டான், இன்னொரு காசை வந்து ஜமீனில் போட்டான். இஸ் பிரகார் இது போலவே பந்தர் நே தேலிக்கோ ஆதி ருப்பையா को पानी में डाला और ஆதி ருப்பியா को ஜமீன் பர் டாலா. அதுவும் என்ன பண்ணுச்சு, பாதி காசை வந்து ஜமீனில் போட்டு நிலத்துல போட்டுச்சு, பாதி காசை வந்து பானியில் போட்டு தண்ணியில் போட்டுருச்சு. ஓகே, व्यापारी ने जमीन पर पड़े रुपयों को ले लिया, व्यापारी ने जमीन पर கிரவுண்ட் மேலே படே அப்படின்னா கிடக்கிற படுத்திருக்க, ருப்பியோன்கோ காசை அதாவது கிரவுண்டில் இருக்கக்கூடிய காசை லேலியா எடுத்துக்கிட்டான். வியாபாரினே ஜமீன் பர் படே ருப்பியோன்கோ லேலியா எடுத்துக்கிட்டான். உஸ்கோ மாலும் ஹுவா அவனுக்கு புரிஞ்சிடுச்சு, உஸ்கோ மாலும் ஹுவா அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. என்ன தெரிஞ்சதுன்னா, பந்தர் நே பானிக்கே பைசாக்கோ பானிமே டால் தியா, பந்தர் சாரி பந்தர் நே குரங்கு பானிக்கே பைசா அப்படின்னா தண்ணியோடைய காசை பானிமே டாலா தண்ணிலேயே போட்டுருச்சு, டால் தியா ரெண்டும் ஒன்று தான். ஓகே, और एंड दूध के पैसा को பாலுடைய காசை ஜமீன் பர் டால் தியா இல்லை டாலா. ஸோ பாலுடைய காசை நிலத்துல போட்டுருச்சு. அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்னா, நம்ம தண்ணி கலந்தோம் அந்த அந்த தண்ணி கலந்ததுக்கான காசை தண்ணிலையும், நம்ம பால் கொடுத்தோம் இல்லையா அந்த பால் கொடுத்ததுக்கான காசை ஜமீன்லையும் போட்டுருச்சு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டான். வியாபாரினே மன்ஹி, மண்ணுனா அவனோட மைண்டு மனசு, வியாபாரினே மன்ஹி மண் சோச்சா, மன்ஹி மண் சோச்சா நல்லா யோசிச்சான், சோச்சானா யோசிச்சான், அவன் மைண்டில் யோசிச்சு பார்த்தான். பந்தர் நே சஹி நியாய் கியா ஹே, பந்தர் நே சஹி அப்படின்னா சரியான, நியாய் அப்படின்னா நியாயம், கியானா பண்ணிடுச்சு. ஸோ சரியான நியாயத்தை குரங்கு கொடுத்துருச்சுன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஓகே, அவ்வளோதான். ஃபைனலாக ஒரு தடவை படிச்சு காட்டுறேன். एक व्यापारी था, वह दूध का व्यापार करता था, वह दूध में आधा पानी मिलाकर बेचता था. एक दिन वह एक बड़ी रकम लेकर गाय खरीदने बाजार गया. रास्ते में उसने एक तालाब देखा. उसने तालाब में नहाकर थोड़ी देर आराम करना चाहा. वह रुपये के थैली को नीचे रखकर तालाब में नहाने उतरा. तालाब के किनारे एक पेड़ था, उस पर एक बंदर रहता था. वह बंदर थैली को खाने की चीज समझाकर रुपया ले गया. इससे देखकर व्यापारी डर गया. उसने बंदर को डराया और धमकाया, लेकिन बंदर ने उसके कोई परवाह नहीं की. उसने रुपये के ताले को खोला, यह रुपया पानी में डाला, फिर एक रुपया जमीन पर डाला. इस प्रकार बंदर ने थैली को आधी रुपये को पानी में डाला और आधी रुपये को जमीन पर डाला. व्यापारी ने जमीन पर पड़ी रुपयों को ले लिया. उसको मालूम हुआ कि बंदर ने पानी के पैसा को पानी में डाल दिया ही और दूध के पैसा को जमीन पर. व्यापारी ने मन ही मन सोचा, बंदर ने सही न्याय किया है.